ஒரு ஃபங்கஸ் மனித உயிரை காப்பாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. மண்ணில் இருக்கிற ஒரு ஃபங்கஸ் தான் ஆயிரக்கணக்கான ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ்க்கு செகண்ட் லைஃப் தருது. இதுதான் சைக்ளோஸ்போரின் அன்பிலீவபிள் ஸ்டோரி. இமேஜின் பண்ணுங்க, உங்க பாடிக்கு புது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றீங்க. எல்லாம் நல்லா நடக்குது. ஆனா நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த ஆர்கனை கிஃப்ட்னு நான் நினைக்கும். அதான் இல்லை, எனிமின் தான் பார்க்கும். அப்போ நம்ம பாடி அந்த ஆர்கனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆர்கன் ரிஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் சைக்ளோஸ்போரின் ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆகி நம்ம இம்யூன் செல்ஸை காம் பண்ணி டி செல்ஸ்ன்னு சொல்லப்படும் இம்யூன் ஷோல்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இதனால தான் புது ஆர்கன் நம்ம பாடியில் சேஃபாக இருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த பவர்ஃபுல் மெடிசன் டாலிபோக்ளாடியம் இன்ஃப்ளாட்டம்னு சொல்லப்படும் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபங்கஸ்லேருந்து தான் வந்தது. நேச்சர் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? 1980க்கு பிறகு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ் ரேட் அதிகரிக்க காரணம் இந்த சைக்ளோஸ்போரின் தான். ஒரு சிறிய மைக்ரோ ஆர்கானிசம் கூட உலக மருத்துவத்தையே மாற்ற முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சயின்ஸ் அமேசிங் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸோட சந்திப்போம்.